அப்பா வர சொல்லிட்டு இப்படி பேசாமலே இருந்த எப்படி? ஏதாவது பேசுங்க. டேய் ராஜன், வயசான கிழவன் ரொம்ப பதறி போயிருக்கண்டா. மறைக்காம உண்மையை சொல்லுங்க. சுசீலா எப்படி செத்தா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால மயானத்துக்கு வர முடியல. ஆனா அந்த சாவுல ஏதோ தப்பு இருக்குடா. அங்க என்னதான பிரச்சனை? எங்களுக்கும் ஒன்றும் புரியலப்பா. நேத்து வரைக்கும் நல்லதா இருந்தா இன்னைக்கு மேல போய் செத்துட்டா. அவ சாவு மர்மமாவே இருக்கு. இல்லடா, நீங்க அறியாம இந்த ஊர்ல எதுவுமே நடக்காதுடா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன வம்பா இருக்க? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நாங்க சாமியா? ஆனாலும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சுசீலா தவறி விழுந்து செத்துட்டா. எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அவ தவறி விழுந்து சாவறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற எப்படி செத்தா? அவளை நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னது? நாங்களா? இது ரொம்ப அநியாயம். கடவுளுக்கே அடுக்காது. செத்தது அவ, பழி எங்க மேலையா? எனக்கு உங்க மேலதான சந்தேகம். உறுதியா சொல்றேன், அவ தானா சாகல, யாரோ கொன்னு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, இது யார் பண்ணது? அப்பா, அவ தவறி விழுந்து செத்துருக்கா, இதுதான் உண்மை. எங்களை நம்புங்க. இல்லடா, நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. நாங்க எதையும் மறைக்கல. சுசீலா சாவை பத்தி விலாவரியா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னடா வழி? அவ எப்படி செத்தாங்கிற உண்மை 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்னு செத்து போன சுசீலா, இன்னொன்னு அவ உசுர எடுத்த யம, மூணாவது அவளை படைச்ச சாமி. ஆனா பிரச்சனை என்னன்னா, எங்களை மாதிரி அவங்க 3 பேரையும் நிக்க வச்சு உங்களால விசாரிக்க முடியாது. இருங்க இருங்க, அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்ச இன்னொருத்தையும் இருக்கா. அவ நீலவேணி. அவளை கூப்பிட்டா நமக்கே ஆப் ஆயிடும். கொலை பண்ணிட்டு ஏன்டா இப்படி திமிரா பேசுற? அப்பா, சுசீலா கொலை பண்ணி தான் செத்தான்னு யார்ப்பா சொன்னது? நீலவேணி சொன்னான். கனவுல வந்து சொன்னான், சுசீலாவை கொண்டுட்டீங்க, வர்ற பௌர்ணமிக்குள்ள உங்க வம்சத்துல யாரும் இருக்க மாட்டீங்க, ஒவ்வொருத்தரும் செத்து மடிய போறீங்கன்னு சாபம் கொடுத்தாடா. சுசீலா அப்பா விடா ரொம்ப நல்லவ. நம்மளை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சோம், யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம ரொம்ப விசுவாசமா இருந்தாடா. அவளை கொண்டு இருந்தா. அப்பா, கொலை பண்ணது நாங்க இல்ல, இது சத்தியம்ப்பா, நம்புங்க. சரிடா, ஒருவேளை கொன்னது நீங்கன்னா அது மகா பாவம்டா. முதல்ல சாமியை இப்ப செத்தான், இப்ப சுசீலா, ரெண்டுமே பாவப்பட்ட ஜீவனுங்க. இதெல்லாம் அதுவா நடக்குதா? உங்களோட சூழ்ச்சியான்னு ஒண்ணுமே புரியல. வயசான காலத்துல எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கணும்? நாங்க தான் கொன்னோம்னா ஆமா நாங்க தான் கொன்னோன்னு உண்மையை ஒத்துப்போம். ஆனா சுசீலாவை நாங்க சாகடிக்கல. ஆமாப்பா, அவளை கொல்ற அளவுக்கு எங்களுக்குள்ள எந்த பகையும் இல்ல. இருக்குடா, சுசீலா நம்மள மீறி ஆதிராவுக்கு அடைக்கலம் தந்திருக்கா. அந்த கோபத்துல கூட நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க இல்லைன்னு சாதிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே நல்லதுக்குன்னு தோணல. என் காலத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் என்ன ஆகுன்னே தெரியல. என்னமோ பண்ணுங்கடா, போங்கடா. இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. கிளம்புங்கடா, கிளம்பு, கிளம்புடா. சரிப்பா, நீங்க உடம்பு நல்லா பாத்துக்கங்க. கிளம்பு, வாடா. என்ன இது அநியாயமா இருக்கு? பெத்த அப்பனே நம்மள சந்தேகப்படுறாரு. நாம என்ன அவ்வளவு பெரிய கொலைகாரங்களா? டேய், அவர் சொன்னதை கேட்டு சுசீலா சாவுல எனக்கே சந்தேகம் வருதுடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நமக்கே தெரியாம சுசீலாவை நாம தான் கொன்னோன்னு சொல்றியா? அப்படி இல்லடா, நமக்கே தெரியாம நம்ம பசங்க கூட இதை பண்ணிருக்கலாம்ல. ஓ, அப்படி ஒரு கதை இருக்கா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதோ நம்ம வீட்டு வாரிசே வந்துருச்சு. அவனே கேப்போம். சுசீலா செத்தப்போ அவன் தான் கூட இருந்தான். டேய் தினேஷ், வாடாங்க.
என்ன பிக் பாப்? சுசீலா செத்தப்போ நீ அங்கதானே இருந்த? ஆமா பிக் பாப். தாத்தா யாரோ அவளை கொலை பண்ணதான் சந்தேகப்படுறாரு. அவளை நீதான் கொன்னுட்டியா? பிக் பாப், அது கொலை இல்ல. ஆதிராவை காப்பாத்த ராஜி கிட்ட அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பிளாக் பண்ண தான் பார்த்தேன். அவங்க என்ன அடிச்சுட்டாங்க. வலி பொறுக்க முடியாம ஜஸ்ட் புஷ் தான் பண்ணேன். அவ்வளவுதான் பிக் பாப். அவ்வளவுதானா? ஆ, அவளை தள்ளி விட்டு நீ தான் சாகடிச்சுன்னு சொல்லு. அவங்கள நான் சாகடிக்கல. நான் ஜஸ்ட் புஷ் தான் பண்ணேன். அங்க இருந்த மரம் ஷார்ப்பா இருந்துச்சா, அது குத்தி அவங்க செத்துட்டாங்க. நான் வேணும்னே பண்ணல பிக் பாப். தெரியாம தான் பண்ணேன். டேய், நீ தெரியாம பண்ணாலும் அது கொலை தான்டா. அவளை நீதான் கொன்னு இருக்க. டேய், அப்பா சந்தேகப்படுறது சரியா போச்சுடா. சுசிலாவை இவன் தான்டா கொண்டிருக்கான். ஓ மை காட், நான் பண்ணல. டேய், இது கொலை தான்டா. ஏற்கனவே நீலவேணியால நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ வேற சேர்ந்துட்ட. அந்த பேய் என்ன பண்ணுமோ தெரியல.